57வது பாடலின் முதல் 2 அடியில் இந்த வரலாற்றை கூறி அடுத்த 2 அடிகளில் திருஞான சம்பந்தர் செய்த புனல்வாதத்தின் சிறப்பை உரைக்கிறார். சம்பந்தரின் பதிகம் எழுதப்பட்ட ஏடு வெள்ளத்தை எதிர்த்துச் சென்று கரையேறிய இடமே இன்றும் திரு ஏடகம் என்ற பெயருடன் விளங்குகிறது. பாலியாற்றில் மீன்கள் நீரை எதிர்த்து நீந்திய காட்சி கச்சியப்பருக்கு இந்த வரலாற்றை நினைவுபடுத்தியது. உதறுகின்ற சிற்றுண்டி கொண்டு ஒலி புனல் சடைமேல் மதுரை நாயகன் மண் சுமந்திட்ட மாநதியில் முதிரு முத்தமிழ் விரகனது ஏடன மெய்மீன் எதிர் புகுந்திடப் போவது பாலியா மீயாறு என்று கூறுகிறார். சிற்றுண்டி என்ற சொல் கச்சியப்பரின் காலத்தில் வழக்கிலிருந்தது என்பது இப்பாடலால் நமக்கு தெளிவாகிறது. நாளைய நிகழ்வில் கந்தபுராணத்தில்